திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக நேர்பட பேசு தொடர்கிறது. திரு ஆவடிக்குமார், வணக்கம். சென்னைக்குள்ளேயே சில சதுர கிலோமீட்டர்கள் அளவிற்கு இன்னும் இடம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் எத்தனையோ பெரிய மனிதர்கள் அபகரித்த இடங்களும் இருக்கத்தான் செய்யும். அவற்றையெல்லாம் மீட்டு உதாரணமாக இந்த மகாகவி பாரதியார் நகர மக்களுக்கு சென்னைக்கு உள்ளேயே இடம் தர முடியாதா என்ன? இல்லை, நீங்கள் இப்போது இடம் தர கூடாதுன்னு இல்லை, முடியாதான்றது கூட சரியான வார்த்தையாக எனக்கு தெரியல. அதாவது அந்த இடத்தினுடைய தன்மை என்ன, இடத்தினுடைய இது எந்த சூழ்நிலையில் அந்த இடத்தை எடுக்க முடியுமா, அதெல்லாம் இருக்கு. அதனால அதே நேரத்தில் சட்டமும் தீர்ப்பும் இருக்கிறது தானே. அவர்களை ஒரு குறிப்பிட்ட சில கிலோமீட்டர் தொலைவிற்குள்ளாகவே தான் குடியமர்த்த வேண்டும், முறையான மாற்று இடம் கொடுத்தே தீர வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அல்லவா? இல்லை, தீர்ப்பு இருக்குங்க. தீர்ப்பை விட அரசாங்கத்துக்கு கருணை இருக்கு. அரசாங்கம் மக்களை பாதிக்க செய்யணுன்றது அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருக்காது. அதே நேரம் அந்த வாய்ப்பை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகளும் பார்க்கணும். இப்போ இது ஒரு தரப்பு மட்டும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி நிறைய இப்போ சாலை விரிவாக்கத்தில் பாதிக்கப்படுறவங்க இருக்கிறாங்க. ஏதாவது அரசாங்கத்துக்கு தேவைப்படுற இடத்துல அவங்க குடியிருக்கிறவங்களை அகற்ற சொல்ல அவங்களுக்கு நிவாரணம், இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகின்ற பொழுது பாதிக்கப்பட்டவங்களுக்கு தர வேண்டியிருக்கு. இதை செஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க வர்றதுக்கு முன்னாடி வைத்த குற்றச்சாட்டு, எந்த அரசுகளாக இருந்தாலும் அதிலும் குறிப்பாக அரசியல்வாதிகள் அந்த இடங்களை அபகரிக்க நினைக்கிறார்கள், இந்த குடிசை வாழ் மக்களை அப்புறப்படுத்துவதே அவர்களது ஒரே நோக்கம் என்று செயல்படுகிறார்கள், இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று குற்றம் சாட்டுகிறார். இல்லை, அரசியல்வாதிகள் அபகரிக்கிறாங்கன்றது சொல்ல முடியாது. அரசியல்வாதிகள் குடிசைகள் எரிவதிலேயே சந்தேகம் இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இல்லை, அது சந்தேகம் இருக்குன்னு சொன்னால் அது விசாரணைக்க வேண்டியது. அந்த சந்தேகத்துக்குரியவங்களை அவங்க காட்டினாங்கன்னா அது நிச்சயமாக சட்டப்படி அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனால் இந்த அரசியல்வாதிகள் இப்போது ஒரு இடத்த இந்த குடிசைகளை அப்புறப்படுத்திட்டு அங்கே ஏதாவது ஒரு அரசியல்வாதி அல்ல ஆளுங்கட்சியை சார்ந்தவர் போய் ஆக்கிரமித்து உட்காந்துட்டாருன்னா நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு அரசியல்வாதிகளால் செய்யப்பட்டது, அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த மக்களை அப்புறப்படுத்தினாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி எந்த நிகழ்வும் இல்லையே. அரசியல்வாதியை அவராக குடியிருப்பு அவர் கேள்விக்கு உங்க பதில் என்ன இருக்கு? அந்த சாலைமன் பொரசவாக்கம் சாலைமன் இருக்கும்போது அது அந்த இடத்துல பெரியார் நகரில் குடிசை மக்கள் தான் இருந்தாங்க. ஆனால் அந்த மக்கள்லாம் பணம் கொடுத்து காலி பண்ணிட்டு நீங்கள் அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்கிறாங்க. இப்போ அது மக்கள் வாழ்ந்த இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டும்போது அது பாதிப்பு யார்? மக்களுக்கு தான். நீங்கள் ஒரு 1 லட்சமோ 2 லட்சம் 50,000 அப்படி கொடுத்து விலை கொடுத்து வாங்கிட்டாங்க மக்கள். அது பணத்தை வாங்கிட்டு ஜனங்க காலி போயிட்டு இன்னைக்கு அது யார் தவறு? பணத்தை வாங்கிட்டாங்கனாலே தவறு, குற்றம் சொல்ல முடியாத இடத்துக்கு போயிடுறாங்க. ஆமா, அதான் அது பணத்தை ஏன் கொடுக்கணும்? நம்மளுடைய இடம் ஏழை மக்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்கள காலி பண்ணிட்டாங்க. அந்த ஏழை அந்த ஏழை மக்கள் இன்னைக்கு பணத்தை வாங்கி ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல செலவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வாடகை கூட வீடு இல்லை, கிடைக்காத அளவுல அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க. அது யார் செய்தது? அது ஒரு அரசியல் பிரமுகர் தான் அந்த இடத்த செய்தாங்க. உங்க பதில் சொல்லுங்க. அதாவது அவங்க சொல்லக்கூடியது அரசாங்க இடமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்று, இந்த ஏழை மக்களுக்கு சொந்தமான இடத்தை அவங்க வித்துட்டு போயிருக்கலாம். மக்கள் விற்கல, வற்புறுத்தி அவங்க நிச்சயமா அந்த நிகழ்வு இப்போ இந்த ஆட்சியில் நடக்கல. ரெண்டாவது, அந்த இடம் அரசாங்க இடமா இருக்க முடியாது. அரசாங்க இடமா இருந்ததுன்னா அவர் அப்பார்ட்மெண்ட் கட்ட முடியாது. தனியார் ஒரு அரசாங்க இடத்துல அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு சட்டம் நிச்சயம் அனுமதிக்காது, அது எந்த ஆட்சியாக இருந்தாலும். அதனால் அது ஏதோ அவங்க யாருக்கு உரிமையானதுன்றதுல சிக்கல் இருக்கலாம். அது இவங்க தனியார் இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கலாம், அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஒரு நொடி தொடர்ந்து இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட முன் வச்சிடுறேன். அந்த குறிப்பிட்ட பெரியார் நகர், மகாகவி பாரதியார் நகரில் ஒரு மனிதாபிமானத்தோடு அரசு நடந்து கொள்ளவில்லை என்பதற்கு உதாரணமாக அந்த மின் இணைப்பை துண்டிப்பதற்கு அந்த இடம் அபாயகரமானதாக இருக்கிறது என்ற காரணத்தை சொல்கிறார்கள். எத்தனையோ குடிசை வாழ் இடங்கள் இருக்கின்றன,
அத்தனையும் அபாயகரமான சூழலில்தான் இருக்கின்றன. அங்கெல்லாம் இணைப்பை துண்டிக்காமல் இங்கு மட்டும் ஏன் துண்டித்தார்கள் என்று கேள்வி. இல்லை, இதை நான் வெளிப்படையாக சொன்னால் அதுக்கு உங்கள் தொலைக்காட்சியும் ஒரு காரணம். ஏன்னா நீங்கள் தான் வந்து அபாயகரமான இடத்துல குடியிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு 3 நாள் அதை காட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அவர்களுக்கு நல்ல மாற்று தரப்பட வேண்டும் என்று தான் சொல்லப்பட்டதே தவிர அவர்கள் இருக்கும் இடத்தில் எரிந்து கொண்டிருக்கும் அந்த ஒற்றை விளக்கையும் அணைக்க சொல்ல புதிய தலைமுறை சொல்லவில்லை. இல்லை, நீங்கள் விளக்கு அணைக்கணுன்றது நோக்கம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு பாதுகாப்பற்ற இடத்துல மின்சாரம் வந்து இருந்ததுன்னா அது அது இழப்பு வந்து பாதிப்பு வந்து சொல்ல நீங்கள் சொன்ன மாதிரி குடிசை எரிஞ்சதுன்னா அது என்ன ஆகும்? இன்னும் ஒரு தகவலை சொல்ல வேண்டும். அங்கு சென்று அந்த மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்விடம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாம் சென்றோம். மின் இணைப்பை பற்றி சொன்னது மற்றும் ஒரு பத்திரிகை என்றால் பழிவாங்கும் நோக்கில் செயல்படுகிறதோ? இல்லை, உங்களுடைய நோக்கத்தையோ உங்களுடைய முயற்சியோ நான் குறை சொல்ல, அதை வந்து சர்ச்சைக்குள்ளாக்க விரும்பலை. நான் சொல்ல வர்றது இது வந்து ஒரு பொது பார்வைக்கு வந்துட்ட பிறகு இந்த இடத்துல மின்சாரம் நீங்கள் அந்த இருக்கிற இடத்துல எலக்ட்ரிக் ஒயர் போனால் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் மின்சாரம் அங்கே இருந்ததுன்னா ஒரு விபத்து நடந்தால் எவ்வளோ பெரிய இழப்பை ஏற்படுத்தும். இல்லை என்றால் அதை போல எத்தனை இடங்களில் இருக்கிறது அத்தனை இடங்களிலும் துண்டிக்க வேண்டும் அல்லவா? அங்கெல்லாம் செய்யாமல் என்ன நடந்ததுன்னு எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் அது ஒரு காரணமாக இருக்கலான்ற என்னுடைய யூகம் தானே தவிர இதுதான் நடந்ததுன்னு சொல்ல வரல. ஆனால் அதே சமயம் இப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து அங்கே யார் கொண்டு போய் வச்சாங்கன்னு இருக்கு. இது இன்னைக்கு போய் நேற்றைக்கு போய் அங்கே குடியிருந்தாங்க இன்னைக்கு போய் நிவாரணம் தேடணுன்றது இல்லை. இது ஏறத்தாழ அவங்க ஒரு 6-7 வருஷமா அங்கே இருக்கிறாங்க. எங்கள் ஆட்சியில் தான் அங்கே வைக்கப்பட்டார்கள்னு மா சுப்பிரமணியன் சொல்றாரு. சரி, எங்கள் ஆட்சியில் வச்சிருந்தா கூட 5 வருஷம் இருந்தாங்களா? என்ன பண்ணாங்க 5 வருஷமா? கவனிக்க வேண்டியது இல்லை, எங்க ஆட்சியில் இருந்ததா கூட அவர் வாதம் எனக்கு என்ன உண்மை தெரியாது, அதை கூட நான் ஏத்துக்கிறேன். 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்களே, 5 வருஷமா அந்த துன்பத்தை அவங்க அனுபவிச்சுட்டு வராங்களே. இன்னும் இவ்வளவு சோதனையான இந்த புதிய தலைமுறை அதை வெளியப்படுத்துற வரைக்கும் அவங்க அந்த வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏன் வந்து 5 வருஷத்துல வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கல? திரு சுப்பிரமணியன், மீண்டும் ஒரு முறை உங்கள் பதிவு செய்யுங்க. இல்லை, இப்போ அவர் திரு தோழர் குமார் சொல்ற மாதிரி இது 2005 வந்து அதிமுக ஆட்சிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ 2005 அங்கே போனவங்கள நீங்கள் ஏன் காலி பண்ணல அப்படிங்கிற மாதிரி நம்மளை பார்த்து கேட்குற மாதிரி இருக்கு. நாங்கள் காலி பண்ணது தான் திமுக ஆட்சியின் மனிதாபிமான விஷயம். இப்போ காலி பண்ணுறதுக்கு அதிமுக எடுக்கிற முயற்சி தான் மின் இணைப்பை துண்டித்திருப்பது என்பது. அவர் சொல்றாரு மின் இணைப்பு வந்து பாதுகாப்பற்ற சூழலில் அந்த வயர்லாம் மேலே போகிறதால அந்த குடிசைகள் பாதிக்கப்பட்டோம், அதனால துண்டிச்சிருக்கிறோன்றாங்க. ஏன் அதே நீங்கள் அண்டர் கிரவுண்ட் கேபிளாக மாற்றி பாதுகாப்பான முறையில் மின் இணைப்புகளை அவர்களுக்கு குடிசைவாசிகளுக்கு தந்திருக்கலாமே. இப்போ யார் எங்க இருந்தாலும் மின்சாரத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு என்ஓசி வாங்கிக்கின்னு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஒரு அஃபிடவிட் வாங்கிட்டு அவங்களுக்கு மின் இணைப்பை தரலாம். அந்த மாதிரி அந்த குடியிருப்புதாரர்களுக்கு இது நீங்க இப்ப இருக்கிற வயர் வந்து பாதுகாப்பற்ற தன்மையில் இருக்கிறது, ஒரு அண்டர் கிரவுண்ட் கேபிள் போட்டு தரோம், வீட்டுக்கு வீடு தனி இணைப்புகளை தருகிறோம், நீங்க ஒரு அஃபிடவிட் கொடுங்க, ஒரு கோர்ட் பீஸ் ஸ்டாம்ப் பேப்பர்ல நாளைக்கு இந்த இடம் சம்பந்தமான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதுக்கு சட்ட ரீதியாக நான் உடன்படுகிறேன் எழுதி கொடுத்துட்டா நான் லைன் தரேன்னு சொல்லி இபியில் தரத்துக்கு அதுக்கான வழிவகை இருக்கு. அந்த மாதிரி கொடுத்துட்டு போயிருக்கலாமே. அதை விட்டுட்டு குழந்தை குட்டிங்களாம் இருக்கிற ஏரியால போய் கரண்ட்டை கட் பண்ணோம்னா அவங்க எங்க போவாங்க? இதுதானே விவாதமே. சுப்பிரமணியன் ஐயா, ஒரு நிமிடம். மனிதாபிமானத்தையே நாம் அளவுகோல்களை வைத்து பார்க்க வேண்டிய நிலையில் இந்த விவாதம் இருக்குது. அந்த இடத்தை விட்டு நாங்கள் அப்புறப்படுத்தாமல் இருந்த அளவிற்கு எங்களுக்கு மனிதாபிமானம் இருந்தது, அந்த அளவிற்கு கூட உங்களுக்கு இல்லை என்று அவர் சொல்கிறார். இல்ல நான் வந்து இதை வந்து அந்த இடத்த அவர் பார்த்துட்டு பேசுறாரா இல்ல குறைஞ்சபட்சம் தொலைக்காட்சியிலேயாவது அந்த இடத்த பார்த்தாரான்னு தெரியல. ஏன்னா அங்க வந்து அண்டர் கிரவுண்ட் கேபிள் போடுற அளவுக்கோ இல்லை இன்னும் சொல்ல போனால் சாதாரணமாக மாட்டுங்களுக்கு போடுற கொட்டகை எவ்வளோ மோசமாக இருக்குமோ அதை விட மோசமான சூழ்நிலை இருக்குது. எந்தவித நிரந்தரமான வந்து பாதுகாப்பும் இல்லாத ஒரு பரிதாபமான சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க. அங்கே வந்து இந்த தரையிலிருந்து நான் பார்த்த வரைக்கும் தரையிலிருந்து மேலே இருக்கிற கூரையிலிருந்து எதுவுமே வந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை. அப்படிப்பட்ட அந்த இடத்துல அண்டர் கிரவுண்ட் கேபிள் போடணும் சொல்றது வந்து இது எந்த ஒரு கதவு வாசகாலே இல்லை. அது அந்த உண்மையில் என்ன நிலவரமா இருக்கு? அதாவது அது ஒரு கம்யூனிட்டி ஹால் சார். கம்யூனிட்டி ஹாலில் கொண்டு போய் விட விட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஹால், அதுக்குள்ளே வந்து அவங்கவுங்க ஒரு தடுப்பு உண்டாக்கி படுத்தாங்க. பட் அங்கே இருக்கிறவங்களுக்கு அது பத்தலை. அதுக்கப்புறம் வெளியே வெராண்டாவில், அதுக்கப்புறம் இன்னொரு அடுக்கு,
இப்படி வரிசையாக சின்ன 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 தடுக்குகளை போட்டு தான் அவங்க குடியிருக்காங்க. அவங்க வந்து இப்போ நீட்டி படுக்க முடியாது, மற்றது பண்ண முடியாது. அது வந்து சொல்லுவது, அதாவது இதர குடியிருப்பு பகுதிகளை விட கேவலமான ஒரு சூழ்நிலைமையில தான் அந்த மக்கள் வாழ்கிறார்கள். அந்த ஒரு விளக்கு இருக்கிற குடிசைக்கு இலவச மின் இணைப்பு என்பது எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த ஒரு திட்டம். ஒரு விளக்கு திட்டத்தின் கீழ் இவங்களுக்கெல்லாம் மின் இணைப்புக்கான ஏற்பாட்டை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு கரண்ட் கட்ட வேண்டாம், இலவச இணைப்பு அது கட்ட வேண்டாம் என்று இவர்கள் சொல்லிவிட்டு போயிருக்க வேண்டும். நேற்றும் அதுதான் நான் பேசினேன். ஆனால் இவர்களெல்லாம் பில்லரிலிருந்து எடுத்திருக்கிறார்கள், ஆகவே நாங்கள் கட் பண்ணுகிறோம் என்று ஒரு காரணத்தை சொல்லி கட் பண்ணியதும் சரியல்ல. இப்போது அந்த கம்யூனிட்டி ஹாலில் இருக்கிற ஒரே ஒரு இணைப்பு, அந்த இணைப்பை நாங்கள் ரெஸ்டோர் பண்ணிவிட்டோம், அதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பில்லை கட்டுங்கள், என்ன கரண்ட் பில் வருகிறதோ அந்த பில்லை கட்டுங்கள் என்று இப்போது வாதிட்டு கொண்டிருக்கிறார்கள். இது எதுவுமே தர்க்க நியாயம் உள்ளதும் அல்ல, அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய நீதியும் அல்ல. 2005 அவர்கள் இங்கிருந்து வந்த பிறகு அவர்களுக்கு வேண்டிய எல்லா அடிப்படை வசதியும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அரசினுடைய பொறுப்பு. இப்போது வேறு இடம் கண்டுபிடிப்பதில் சற்று சிரமம் இருக்குமானால் தாமதத்தை அந்த மக்கள் தாங்கிக் கொள்வார்கள். அதற்கு இடையிலே தொல்லை இருக்கக்கூடாது. இப்போது தொல்லையும் வருகிறது என்பதுதான் பிரச்சனை. அடுத்து அங்கு ஒரு பொது கழிப்பிடத்தை கட்டி கொடுத்து அந்த பொது கழிப்பிடத்தை அவர்கள் வந்து முழுமையாக இப்போ 5 மணிக்கு மேல் பயன்படுத்த முடியாது, 7 மணிக்கு மேல் பயன்படுத்த முடியாது, காலையில் 7லிருந்து தான் பயன்படுத்த முடியும். எப்படி நாங்கள் வாழ்வது என்று அந்த பெண்கள் கதறுகிறார்கள். ஆகவே இதில் ஒரு மிகப்பெரிய சிக்கலான பிரச்சனை என்னவென்றால், இவ்வளவு கொடுமை இருக்கிறதே, இதை ஏதாவது ஒன்று பண்ண வேண்டுமே, வேறு இடத்தை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டுமே என்று அக்கறையற்று இருக்கிற அந்த போக்கு தான். ஏராளமான பேர் பெரிய 1/2 ஏக்கர் 1 ஏக்கரில் வீடு கட்டி கொண்டு சென்னையில் குடியிருக்கிறார்கள். சார், இப்போ தேவை சென்னை நகரத்திற்கு முன்பு இருந்த நகர்ப்புற உச்சவரம்பு சட்டம். நகரமாக இருந்தாலும் 2 கிரவுண்டோ 3 கிரவுண்டோ அதற்கு மேல் யாரும் வைத்திருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த சட்டத்தின் விளைவாகத்தான் கோட்டூர்புரம் இன்றைக்கு மக்களுக்கு கிடைத்தது. இல்லாவிட்டால் அது செட்டியாருக்கு சொந்தமாகத்தான் இருந்திருக்கும். கோட்டூர்புரத்தில் இருந்த அந்த மொத்த நிலமும் மக்களுக்கு சிறு சிறிதாக கிடைத்ததற்கு காரணம் நகர்ப்புற உச்சவரம்பு சட்டம். அந்த சட்டம் ஒன்றுதான் இப்போது இருக்கிற ஏழை எளிய மக்களை காப்பாற்றும். குடிசை மக்கள் இருக்கிற கஷ்டம் ஒரு பக்கம், நடுத்தர மக்கள் சென்னை நகரத்துக்குள்ள ஒரு சென்ட் வாங்க முடியுமா? இப்போது அவர்கள் வாங்க வேண்டும் என்றால் கூட நகர்ப்புற உச்சவரம்பு சட்டம் அமல்படுத்த வேண்டும். ஆக்கிரமிப்புகளை நிர்தாட்சண்யமாக அப்புறப்படுத்த வேண்டும். பல ரவுடிகள், பல அரசியல் பிரமுகர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலம் யாருக்கு சொந்தம்? என்னுடைய தொகுதியில் ஒரு நிலத்தை சொல்லுகிறார்கள், இது கார்பரேஷனுக்கு சொந்தமில்லை, குடிசை வாட்டருக்கு சொந்தமில்லை, வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமில்லை, கலெக்டர் ரெவன்யூக்கு சொந்தமில்லை. இப்போ யாருக்கு தான் சொந்தம் அது? இப்படி ஒரு நிலம் இருக்க முடியுமா? அதற்கு அவர் பதில் சொல்வார். அவர் மட்டுமல்ல, தொடர்ச்சியான ஆட்சிகள் நான் சொல்லுகிறேன். இதுல ஒரு பெரிய முக்கியமான என்னுடைய கவலை எல்லாம் அதுதான். திரு சுப்பிரமணியன் சொல்லுங்க. குறுக்கிட்டீங்க, சொல்லுங்க. இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ தோழர் சவுந்தரராஜன் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது மாதிரி, அந்த குடியிருப்புதாரர்கள் விரும்புகிற இடத்தை தருகிற வரையில் அவர்கள் அங்கே சுகாதார வசதியோடும் நிம்மதியாக அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு விளக்கு, இலவச மின்சாரம், அந்த அளவுக்கான ஒரு குறுகிய இடத்தில் அவர்கள் வசித்துக் கொண்டிருப்பதால் அந்த ஒரு பல்பு போட்டுக்கிற அளவுக்காவது அவங்கள பாதுகாப்பான மின் இணைப்பு என்கின்ற வகையில் அவர்களுக்கு தரப்பட்டு அவர்கள் அங்கேயே தங்க வைத்திருக்க வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் அவர்கள் விரும்பும் பட்சத்தில் எந்த இடத்துக்கு போகிறார்களோ அதற்கான ஏற்பாட்டினை இந்த அரசு செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கும். இல்ல, நீங்க சென்னை நகரின் ஒவ்வொரு மூலை முடுக்கையும் தெரிந்து வைத்திருந்தவர் என்று பெயர் பெற்றவர். உங்களையே அவர் கேட்கிறார், அந்த இடத்தை நீங்கள் நேரில் கூட பார்த்ததில்லை, அதனால்தான் பூமிக்கடியிலே நீங்கள் அதற்கான வயர்களை எல்லாம் கொண்டு போங்க என்று சொல்கிறீர்களோ என்கிறார். இல்ல, கேபிள் போடுறது அவருக்கு தெரியல, திரு குமார் அவர்களுக்கு தெரியல. என்னன்னா, பூமிக்கு அடியில் கேபிள் போடுறதுங்கிறது குடிசைக்கு அடியில் கேபிள் போக முடியாதான். கேபிள் வந்து அண்டர் கிரவுண்ட்ல தான் போடணுங்கிறது. இதில் கிராம பகுதிகளில் தான் மேலே போகிற ஓவர் ஹெட் லைன்ல இருந்து லைன் எடுப்பாங்க, கூரைக்கு வீடு கரண்ட் எடுப்பாங்க. ஆனால் நகர பகுதிகளில் எல்லா இடத்துலையுமே அண்டர் கிரவுண்டில் தான் கேபிள் போட்டு எடுப்பாங்க. எல்லா குடிசை பகுதிகளிலும் அது நோட்டிஃபைடு ஸ்லம்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஆற்றோரங்களில் இருந்த ஏற்கனவே கூவம் ஆற்று படுகைகளில் இருந்த குடிசைகளுக்காக இருந்தாலும் சரி, அது வந்து தரைக்கடியில் தான் கேபிள் போகும். அவருக்கு தெரியல, தரைக்கடியில் கேபிள் போகிறது கொட்டகை இருந்தால் போக முடியாதா என்ன? அவருக்கு தெரியாம அது சொல்றாரு. அது கிராமங்கள்ல மட்டும்தான் ஓவர் ஹெட் லைன்ல இருந்து லைன் எடுத்து அவர் தான் தவறா புரிஞ்சிட்டு இருக்காரு. அதாவது இந்த இணைப்பு வந்து அந்த சமூக கூடத்துக்கு கிடைச்ச இணைப்புல இருந்து இவங்க வந்து தனியாக லைன் குடியிருப்பு வந்து வரைமுறைப்படுத்தப்பட்ட குடியிருப்பு இல்ல. அவங்க வந்து தற்காலிக ஏற்பாடா பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு சிறிய பிரச்சனை தான் அந்த இடத்தை பொறுத்தவரை. இது ஒரு உதாரணம் மட்டும்தான். நாம் இதை பரந்துபட்ட அளவில் இந்த குடிசைவாசிகளின் பிரச்சனைகளை நாம் பேசலாம். தொடர்ந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும்.
திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக ஒரு நல்ல கொள்கையில் 5 ஆண்டுகள் அதிகாரத்தை விதிப்பதற்காக எதிர்த்து பேசுங்க நாட்டில் வழியை தவிர